ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புனித வாரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நேர்மையாளராக இருந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை இறைவனுடைய திருவுளத்துக்காக முற்று முழுதாக கொடுத்த அந்த நிகழ்வை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடந்த வாரத்திலே ஒரு சகோதரர், என்னுடைய முன்னே நாள் பங்கு மகன், அவரை நான் சந்திக்கின்ற வாய்ப்பு. அவரை சந்தித்த பொழுது அவர்களுடைய பங்கில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு, அடிக்கடி நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான். பங்கு தந்தையர்களுக்கும் அந்த பங்கு மக்களுக்கும் குழப்பங்கள் உருவாகுவது உண்டு, ஆலயம் பூட்டப்படுவது உண்டு, திருப்பலிகள் நிறுத்தப்படுவது உண்டு. அவர் அந்த பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே என்னிடம் சொன்னார், ஃபாதர், சுவாமி மேரும் இயேசுவை போல சாட்சியம் பகரத்தானே நீங்கள் நீங்கள் பேந்தேன் மக்களுக்கு பயந்து நீங்கள் ஓடி ஒழிக்கிறீர்கள் என்று என்னை பார்த்து அவர் கேட்டார். ஒரு வாஸ்தவமான கேள்வி. இந்த புனித வாரத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக எனக்கு அது பட்டது. இயேசுவுக்காக சாட்சியம் பகர வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் தருகிற ஒரு அழைப்பாக இந்த புனித வாரத்திலே இருக்கிறது. யார் இந்த இயேசு? இன்றைய நற்செய்தியிலே வருகிற ஒரு வசனம், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்பதை அந்த நூற்றுவ தலைவன் அவன் சாட்சியமாக பகருகிறான். நாங்கள் இந்த குருத்தோலையை தாங்கியவர்களாக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் யாரை தேடி வந்திருக்கிறோம்? உண்மையாகவே நேர்மையாளராகிய இயேசு ஆண்டவரை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அன்று இஸ்ரேல் மக்கள் அல்லது யூத மக்கள் எருசலேமிலே தங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் ஒரு செய்தி போகிறது, அந்த மீட்பராக எங்களுக்கு மீட்பை தர வல்லவராகிய அந்த இயேசு ஆண்டவர் இந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் என்கிற செய்தியை கேட்கிற பொழுது அத்தனை மக்களும் தங்களுடைய கடமைகளை அந்த இடத்திலே நிறுத்திவிட்டு இயேசுவை வரவேற்பதற்காக ஓடி வருகிறார்கள். தங்களுடைய கரங்களிலே குருத்தோலைகள் அல்லது ஒலிவமர கிளைகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய மேல் ஆடைகளை வீதியிலே விரிக்கிறார்கள், கழுதை குட்டியின் மேல் போடுகிறார்கள். அங்கு இயேசுவை ஒரு அரசராக, ஒரு வெற்றி வீரராக அந்த எருசலேமுக்குள்ளே அழைத்து செல்லுகிறார்கள். நாங்களும் விட்டுவிட வேண்டியவை பல இருக்கின்றன. இயேசு ஆண்டவரை நாங்கள் வரவேற்க வேண்டுமாக இருந்தால், இயேசு ஆண்டவரோடு நாங்கள் உடன் பயணிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்களும் அந்த யூத மக்களைப் போல விட்டுவிட வேண்டியவை பல இருக்கின்றன. நாங்கள் விட்டு விடாமல் இயேசுவோடு உடன் பயணிக்க முடியாது. அந்த யூதர்கள் தங்களுடைய கடமையை செய்து கொண்டு இயேசுவோடு அந்த எருசலேமுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. எனவேதான் அவர்கள் தங்கள் கடமைகள் அத்தனையும் அந்த இடங்களை நிறுத்திவிட்டு இயேசுவோடு பயணிக்கிறார்கள். பயணிக்கிற பொழுது அவர்கள் ஒன்றை தாங்கிக் கொள்ளுகிறார்கள். அது குருத்தோலையாக அல்லது ஒலிவமர கிளையாக அல்லது தங்களுடைய மேலாடைகளை வீதிகளிலே விரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அந்த விட்டு விடுதலின் இன்னும் ஒரு நிகழ்வு இன்னொன்றை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எது என்றால், அந்த நேர்மையாளராகிய இயேசு ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பங்குகளிலும் ஆலயங்களிலும் சமூகங்களிலும் குழுக்களிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிகபட்சம் எங்கள் வாழ்விலே நாங்கள் இரண்டையும் கலந்து செய்வதிலே நாங்கள் பயிற்சி பெற்றவர்களாக வல்லவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இதையும் செய்து கொள்வோம், அதையும் சேர்த்து கொள்வோம், இரண்டோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க முயல்வோம். ஆனால் அந்த யூதர்கள் அவசியமில்லாத தங்களுடைய அன்றாட காரியங்களை விட்டு இயேசு ஆண்டவரோடு இணைவதற்காக அவர்கள் பயணிக்கிறார்கள். பயணிக்கிற பொழுது ஒன்றை தாங்கிக் கொள்ளுகிறார்கள், அவர்கள் தேடி தாங்கிக் கொள்ளுகிறார்கள். இன்று எங்களுடைய கரங்களுக்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த சிலுவைகளாக நாங்கள் இப்பொழுது மாற்றி இருக்கிறோம், அல்லது குருத்தோலைகளை வீட்டிலே கொண்டு போய் நாங்கள் சிலுவைகளாக மாற்றி நாங்கள் மாட்டி வைத்துக் கொள்வோம். அன்பான சோரங்களே, இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டவர் உண்மையாகவே நேர்மையாளராக இருக்கிறார். அந்த நேர்மையாளராக இருக்கிற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னை போன்ற ஒரு சாட்சியம் பகர அழைக்கிறார் என்பதை இந்த குருத்தோலை சிலுவை எமக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை பார்க்கிற பொழுது நினைவூட்டுவதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் விட்டுவிட வேண்டியதையும் அது நினைவுபடுத்துவதாகவே இருக்கும்.
ஆகவே நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில், இந்த புனித வாரத்தினுடைய ஆரம்ப நாளில், இந்த காலை வேளையிலே, இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே நானும் நீங்களும் விட்டுவிட வேண்டியதையும் சிந்திப்போம், ஏற்றுக்கொள்ள வேண்டியதையும் சிந்திப்போம். விட்டுவிட வேண்டியவைகளை நாங்கள் துறக்கிற பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளுபவைகள் எல்லாம் இலகுவாக மாறும். நான் விட்டுவிட வேண்டியது என்ன? நாங்கள் சற்று ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை என்னுடைய வாழ்விலே, அந்த நேர்மையாளராகிய இறைவனை என்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ள நான் விட்டுவிட வேண்டியது எது? முதலிலே நான் என்கிற அந்த தன்மைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும். என்றால் இயேசு ஆண்டவர் தன்னையே வெறுமையாக்கி, எங்களில் ஒருவராக தன்னையே மாற்றிக்கொண்டு, தான் கற்றி பிடித்திருக்கக்கூடிய விடயமாகிய அந்த இறைமகன் என்கிற நிலையில் இருந்து மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். அதைத்தான் இன்றைய 2வது வார்த்தையிலே பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆகவே அந்த வார்த்தை எமக்கு சொல்லக்கூடிய விடயம், எம்மை நாங்கள் வெறுமையாக்குதல்லாம். இயேசு ஆண்டவர் தன்மை முழுமையாக வெறுமையாக்கிய பொழுதுதான் அந்த மாட்சிமை நிறைந்த வாழ்வு அவர் ஊடாக வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்னை நான் வெறுமையாக்கி கொள்ளுகிற பொழுதுதான் அந்த நேர்மையாளராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த வெறுமை ஆக்குதல் என்பது எனக்கு அவசியமில்லாதவற்றை நான் புறந்தள்ளி, அவசியமாகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு, எம் அருகில் இருக்கிறவர்களை சகோதர சகோதரியர்களாக, எனக்கு சமமானவர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ முற்படுகிற பொழுதுதான் இந்த புனித வாரம் ஒரு புனிதமான நாட்களை கடந்து செல்ல நமக்கு உதவி தருகிறது. பிரியமான சோரங்களை, நாங்கள் வர இருக்கிற பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த சனி ஞாயிறு திருவெளிப்பு வழிபாடுகளில் நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் அங்கு இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விடயங்களை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு விடயமும் இயேசு ஆண்டவர் நேர்மையாளர் என்பதையும், எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி நாங்கள் அவரை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவூட்டுவதாக இருக்கிறது. ஒவ்வொரு சடங்கும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு இறைவார்த்தையும் இதைத்தான் நமக்கு ஆழமாக தருவதை உணர்ந்து கொள்வோம். எனவே இன்றைய நாளில் இறைவனுடைய அருளுக்காக வேண்டுவோம். ஆண்டவரே, நான் விட்டுவிட வேண்டியவை எது என்பதை எனக்கு நினைவூட்டும். அவற்றை விட்டுவிடுகிற அருளையும் வல்லமையும் எனக்கு தாரும் என்று நாங்கள் வேண்டுவோம். இயேசுவே, நீர் நேர்மையாளராக இருக்கிறீர். நான் அந்த விட்டுவிட்டதுகளோடு உம்மை நான் பற்றி கொண்டு என்னையை வெறுமையாக்கி உமக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று இன்றைய நாளிலே நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். இந்த வாரம் ஒரு புனிதமான வாரமாக ஒவ்வொருவரையும் கடந்து செல்ல இறையருள் வேண்டுவோம். ஆமேன்.